அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு அளித்துள்ளார். அதில் இந்தியா அமெரிக்கா உறவை பற்றிய டிரம்பின் நேர்மறை கருத்துக்களை பாராட்டுகிறேன். இந்தியா அமெரிக்கா இடையே நேர்மறையான உறவு உள்ளது. இரு நாடுகளும் எதிர்காலத்தை நோக்கி பல துறைகளில் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லண்டனில் அம்பேத்கர் படித்தபோது அவர் வசித்த இல்லத்தை பார்வையிட்டதாகவும், அம்பேத்கர் பெரியார் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படத்தை காண நேர்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞர் அறிவின் மூலம் உயர்ந்து லண்டனில் மரியாதை பெற்றார். அம்பேத்கர் இல்லத்தில் வியப்பும் மரியாதையும் கலந்த உணர்வு ஏற்பட்டது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெரிய அளவிலான ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என தமிழ்நாடு சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எழுதியுள்ள கடிதத்தில், சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் பயணிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ஏடிஆர் விமானங்கள் முனைய கட்டிடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் நிறுத்தப்படுவதால் பயணிகள் அந்த விமானத்திற்கு செல்ல பேருந்துகள் மூலம் நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த பேருந்துகளில் குறைவான இருக்கைகள் இருப்பதால் குழந்தைகள், பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் பல மணி நேரம் நின்றபடியே பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பார்க்கிங் கட்டணங்களை குறைப்பதற்காக விமானங்கள் தொலைதூரத்தில் நிறுத்தப்படுவதால் பயணிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே மதுரைக்கான ஏடிஆர் விமானங்களை முனையத்திற்கு அருகிலேயே நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வருடாந்திர தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் இடைவெளியில் இந்த மாதம் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன பச்சை வழித்தடத்தில், நீல வழித்தடத்திலும் தண்டவாள பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இதன்படி வருகிற 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் காலை 6:30 மணி வரை வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம் போல எந்தவித மாற்றமுமின்றி இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கேட்டுக் கொள்கிறது. நைனா நாகேந்திரன் கூட்டணியை சரியாக கையாளவில்லை என்று டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது குறித்து அவர் மனம் திறந்து பேசினார். நைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே, பழனிசாமி தான் முதலமைச்சர், நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. நாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். இன்னொன்னு 2024 நாங்க என்டிஏவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்ப சட்டமன்ற பொது தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன். அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே, நான் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்பேன், நானா சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா? என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லல, இன்னைக்கே சொல்லல. நீங்க கேட்கிற இப்ப நீங்க கேட்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டு போய் சொன்னு இதையா அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது? டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பொறுப்பல்ல என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில், அதிமுக ஒன்றுபடுவதே பாஜகவின் விருப்பம் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்க வேண்டும் எனவும் டிடிவி தினகரனின் நிபந்தனை என்னவென்றே தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறார் தினகரன் என்று நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பெரிய சலசலப்பு ஒன்றுமில்லை என்றும், நண்பர் எடப்பாடி பழனிசாமி விவரமானவர் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தமிழக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சேர்ந்த அமைச்சர் ஏவா வேலு மதுரையில் நடைபெறும் பல்வேறு மேம்பால திட்ட பணிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்.
ஆய்வு பணிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, மதுரையில் கோரிப்பாளையம் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பு ஆகிய இடங்களில் பல பணிகள் நடைபெறுவதாகவும் உரிய நேரத்தில் இந்த கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு குறித்து பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, அதிமுக கட்சி பிரச்சனையில் தாங்கள் கருத்து கூறுவது என்பது சரியாக இருக்காது என்று குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் எந்த தலைமையாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி முடிவெடுப்பார்கள் என்று பேசினார். அது ஒன்றும் பெரிய சலசலப்புன்ற மாதிரிலாம் என்னுடைய ஆங்கிளில் தெரியல, என்னோட அனுபவத்தில். அது பொதுவாக அது அவங்க கட்சி பிரச்சனை, அந்த கட்சி பிரச்சனை நாங்கள் கருத்து கூறுவது என்பது அது சரியாக இருக்காது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த கட்சியினுடைய இன்றைய அந்த கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நண்பர் எடப்பாடி பழனிசாமி, அவர் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை அவர் காணணும். அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை நான் எப்படி சொல்ல முடியும், அது சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் எப்பொழுதும் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த தலைமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா, அது எந்த தலைமையாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை அவங்க எப்பவுமே பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் எடப்பாடி கொஞ்சம் எப்பவுமே இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் விவரமானவர் அவர். அதனால் இன்னார ஒரு முடிவு எடுத்திருப்பார். அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் KA செங்கோட்டையன் MLA இன்று முதல் அப்பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் மேலும் நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணியம், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் உட்பட 7 பேர் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர். செங்கோட்டையன் கொண்டாடும் விதமாக நம்பியூர் பேருந்து நிலையம் முன்பு கொலவப்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டமூர்த்தி தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கங்காதரன், முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் VKC சிவகுமார், கதிர்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கட்சி ஜனநாயக முறைப்படி என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பதவி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரது இல்லத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்து, கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என தெரிவித்தார். அதற்கு கட்சி ஜனநாயக முறைப்படி என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி எங்கள் கட்சியில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என மேடையில் மட்டும் பேசுகிறார் எடப்பாடி. அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் எனது பணி தொடரும் என்றார். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். யார் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு பாதகம் கிடையாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாளைய தினம் மத்திய பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் வாக்கு திருட்டு பற்றிய மோசடி குறித்த விளக்க மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு நடைபெறும் இடம் மற்றும் மேலையமைப்பு பணி ஆகியவற்றை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த விழிப்புணர்வு மாநாட்டை இங்கே நடத்துகிறோம். மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள், உஷாராக இருங்கள். வாக்கு திருடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளும் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதலில் வாக்குரிமையை பறிப்பார்கள், பிறகு குடியுரிமையை பறிப்பார்கள் என்றுதான் எங்களுடைய அச்சம். சொல்லணும்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு தரவுகள் வேணும், டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அதையும் அழிச்சிட்டோன்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம். இப்பொழுது பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அவர்கள்
செயல்படுகிறார்கள் தான் யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்றுக்கு சொல்லி மூழ்கும் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி. அது மக்கள் அவங்களை ஏற்றுக்கவே இல்லை. செங்கோட்டையனை கட்சி பதவியில் இருந்து எடப்பாடி நீக்கியது சிறுபிள்ளைத்தனமானது என்று சசிகலா அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது அறிவார்ந்த செயல் இல்லை. இது கட்சி நலனுக்கும் உகந்தது அல்ல. செங்கோட்டையனின் நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த 2 அணைகளும் முழுமையாக நிரம்பிவிட்டதால் பாதுகாப்பு கருதி 2 அணைகளில் இருந்தும் மொத்தமாக வினாடிக்கு 37,403 கன அடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீர் கர்நாடக தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக காவிரி ஆற்றில் கரை புரண்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீர்வரத்து மேலும் அதிகரித்து வினாடிக்கு 43,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மீண்டும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஏனப்பட்டியில் பாப்பான்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் 1ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 32 ஜோடி மாட்டு வண்டிகள் அழைத்து வரப்பட்டன. இந்த போட்டியானது பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டி ஜோடியில் 14 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 18 ஜோடி மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன. பெரிய மாட்டிற்கு 12 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டிற்கு 9 கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது. சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த மாடுகளை திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் திரண்டு வந்த ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பாஜகவினர் தாங்களே வரியை போட்டுவிட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரியை குறைத்து விட்டதாக கூறியிருப்பதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டூர் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெறும் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்கி வைத்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை 3 நபர்களின் லாபத்திற்காக குறைந்த அளவில் விலை கொடுத்து வாங்கி கோடான கோடி அளவில் லாபம் பார்த்து வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டார். பல்வேறு ஸ்ட்ரெஸ் மற்றும் புதிய புதிய நோய்கள் எல்லாம் அதோடைய தாக்கம் எல்லாம் பெரிய அளவில் வந்து நேரத்தில் மாற்று மருத்துவம், அதாவது ஆயுர்வேதம், அதுபடி சித்தா, யுனானி போன்ற மருத்துவங்களை முன்னிறுத்துகின்ற முயற்சியில் நம்முடைய மாண்பு முதல்வருடைய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் இன்றைக்கு ஒரு மிக நல்ல முறையில் ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மிகுந்த நல்ல தகவல்களை தரக்கூடிய அளவிற்கு வல்லுநர்கள் உரையாற்றுகின்றார்கள். நாங்களும் அதில் கலந்து கொண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய 9ஆம் நாள் திருவிழாவில் பேராலய அதிபர் இருதயராஜ் மாதா கொடியை புனிதம் செய்த பின்னர் 3 முறை இறக்கி ஏற்றப்பட்டது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரம் பக்தர்கள் குடைபிடித்தபடி பல மணி நேரம் காத்திருந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு மாலை நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்னையின் கொடி ஏற்றத்தை காண லட்சக்கணக்கானோர் வருகை புரிந்தனர். இந்நிலையில் விழா காலங்களில் கொடியேற்றிய அன்று இரவு கொடி இறக்கப்பட்டு மீண்டும் மறுநாள் பகல் 12 மணிக்கு ஏற்றப்படுகிறது. அன்னையின் பக்தர்களே, நாம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கான கொடியேற்ற தொடங்கினோம். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இந்தியாவின் பல்வேறு
மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அன்னையினுடைய பக்தர்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இது 3 விதமான கூட்டம். ஒன்று முதல் வெள்ளி, முதல் சனி, 2வது ஞாயிறு விடுமுறை, 3வது திருவிழா கூட்டம் என்று மக்கள் ஏறக்குறைய 10-12 லட்சம் பேர் வந்து போயிருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பு சொல்லப்படுகிறது. நாளை 7ஆம் நாள் அன்னையினுடைய ஆண்டு திருவிழாவினுடைய இறுதி நாள். எனவே நாளை காலையிலிருந்து நாம் இந்த திருவிழா தொடங்கும். திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் உள்ள மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் டாஸ்மாக் சார்பில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் நடைமுறைப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் இணைந்து காக்கலூரில் உள்ள மேற்கு மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை 250க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாட்டில்கள் மேல் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம் என்றும் எச்சில் காலி பாட்டில் வாங்க மாட்டோம் என்றும் நிர்பந்திக்கும் நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது முன் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்வோம் என காவல்துறையினர் எச்சரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வருகிற 18ஆம் தேதி கூடுகிறது என்றும் இதில் அதிகாரிகளுக்கு அபராத சட்டம் கொண்டு வரப்படுகிறது என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடரின் 6வது கூட்டத்தின் 2ஆம் பகுதி வருகிற 18ஆம் தேதி அன்று காலை 9:30 மணியளவில் கூட உள்ளதாக குறிப்பிட்டார். பேரவையின் முன்வைக்க வேண்டிய சட்ட முன்வரைவுகள் ஏடுகள் இருந்தால் அவற்றை பேரவை முன்வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அதோடு இந்த சட்டப்பேரவை கூட்டம் எத்தனை நாள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றார். மேலும் சட்டப்பேரவையில் துறை அதிகாரிகள் கோப்புகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட தொகை அபராதமாக விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மேலும் அன்று புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் சட்ட மசோதா மற்றும் GST 2வது சட்டத்திருத்த மசோதா ஆகியவை சபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார். 6வது கூட்டத்தொடர் கடந்த 10/3/2025 அன்று கூட்டப்பட்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உரையுடன் தொடங்கிய கூட்டத்தொடர் 13 நாட்கள் 27/3/2025 அன்று நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 18/9/2025 வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை வளாகத்தில் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நகர்ப்புற பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மரக்கன்றுகளை ஆர்வத்துடன் நட்டு வைத்தனர். தமிழ்நாட்டின் வனப்பகுதியை 33% அளவிற்கு அதிகரிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு பசுமை இயக்க திட்டத்தின் மூலம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் மாநகராட்சி 18வது கோட்டத்திற்கு உட்பட்ட 5 ரோடு அருகே உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த மரம் நடும் விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு வைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 100கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதில் வேப்பம், பூவின், புங்கை, நாவல், மூங்கில், தேக்கு உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் சுமார் 18,250 சதுர அடி நிலப்பரப்பில் நடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி, சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன், துணை மேயர் சாரதா தேவி உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் 8வது புதுக்கோட்டை மாவட்ட அளவிலான ஜூனியர் தடகள போட்டியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தடகள சங்கத்தின் தலைவருமான
அப்துல்லா தொடங்கி வைத்தார். ஈட்டி எறிதல் வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் விளையாட்டு மைதானத்தில் ஈட்டி எறிந்து விளையாட்டு வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தினர். மேலும் இந்த தடகள போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது. இந்த விளையாட்டு போட்டிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்திருந்தாலும் கூட தற்போது அமைந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதிக அளவில் விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக முன்னாள் MP அப்துல்லா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஜூனியர் தடகள சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்காளர் சேர்ப்பதில் முறைகேடு மற்றும் மக்கள் பிரதிநிதி பதவி இழப்பு மசோதா எதிர்ப்பு தெரிவித்து ஓசூரில் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூர் நகரில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு சமூக நீதி பாதுகாப்பு உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் நிறுவன தலைவர் காமா இளவரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய முற்போக்கு தமிழர் கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். மத்தியில் ஆளும் பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் வாக்காளர்களை சேர்ப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். 30 நாட்கள் சிறை தண்டனை பெற்றாலே மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழக்க வகை செய்யும் புதிய மசோதாவை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். திருப்பூரில் காவலர் தினத்தை முன்னிட்டு காவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினருக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் வழங்கினார். காவலர்களின் உன்னதத்தை நினைவுகூரும் வகையில் இந்த ஆண்டு முதல் தமிழக அரசு ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்து உள்ளது. இதன்படி திருப்பூர் மாநகர காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களின் குடும்பத்தார் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி, மியூசிக்கல் சேர் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. மேலும் காவலர்களின் குழந்தைகளுக்கு லெமன் ஸ்பூன், பாட்டிலில் தண்ணீர் நிரப்பு போட்டி, மியூசிக்கல் சேர் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர துணை ஆணையர் பிரவீன் கௌதம், உதவி ஆணையர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய குழந்தைகள் கலந்து கொண்ட நபி புகழ்பாடும் பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் மிலாது கமிட்டியின் சார்பில் நடைபெற்ற நபி புகழ்பாடும் பேரணியை ஜமாத்துல் உலாமா திருப்பூர் மாவட்ட செயலாளர் அபுல் காசிம் பாகவி ஹஜ்ரத் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தும் தொழில் அதிபர் ஹஜிம் கொடி அசைத்தும் துவக்கி வைத்தனர். பெரிய பள்ளிவாசலின் தலைவர் சிராஜுதீன் சமாதான புறாவை பறக்கவிட்டார். பேரணியில் திருப்பூர் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர்கள் புத்தாடை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் அனைத்தும் மதத்தினரும் சமத்துவத்தை பேண வேண்டும், அமைதியை காக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் மிலாது கமிட்டியின் தலைவர் சையது மன்சூர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தேனப்பாக்கம் ஏரிக்கரையில் பனை விதைகள் நடவு விழா நடைபெற்றது. பசுமை புரட்சி எங்கள் முயற்சி மற்றும் பசுமை இந்தியா அறக்கட்டளை தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நடத்திய இவ்விழாவில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் 3000 பனை விதைகள் நடவு பணி துவக்கப்பட்டது. தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு, நீர்வளத்தை மேம்படுத்தும் பொருட்டும் ஏரிக்கரையோரங்களில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வ அமைப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் ஏரிக்கரையில் நடைபெற்ற விழாவில் காஞ்சிபுரம் கிரானைட் ரோட்டரி சங்க நிர்வாக இயக்குநர் முருகேஷ், 51வது மாமன்ற உறுப்பினர் தேனம்பாக்கம் சங்கர் ஆகியோர் பங்கேற்று பனை விதைகளை நட்டு வைத்தனர். இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளி மாணவர்கள், பல்வேறு தன்னார்வ அமைப்பைச் சார்ந்த தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் ஏரிக்கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணியை மேற்கொண்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்ததசியான அனந்த சதுர்த்ததசி நாளில்தான் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது அனந்த பத்மநாபனாக சயனித்தவாறு தோன்றியதாக ஐதீகம். இந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அனந்த பத்மநாப விரத வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி வராகசாமி கோவிலை ஒட்டி உள்ள தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதற்காக ஏழுமலையான் கோவிலில் இருந்து சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஊர்வலமாக 4 மாட வீதியில் வலம் வந்து புஷ்கரணிக்கு கொண்டு வரப்பட்டார். தெப்பக்குள கரையில் எழுந்தருளிய அவருக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட பொருட்கள் மூலம் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் சக்கரத்தாழ்வார் மீண்டும் ஏழுமலையான் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டார். தஞ்சையில் முதலமைச்சர் கோப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளில் தடகளம், இறகுப்பந்து, கபடி, ஆடப்பட்டம், வாலிபால், எரிப்பந்து மற்றும் சக்கர நாற்காலி, மேசைப்பந்து ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாய், 2000 பரிசாக 2000 ரூபாய், 3ஆம் பரிசாக 1000 ரூபாய் போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் கலந்து கொண்டார்.